நிறைய பேரோட கனவுல வந்து சாய்பாபா அவர்கள் வந்திருக்காருன்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு விஷயம் வந்து வேண்டிட்டு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 5 நாள்ல உண்மையா மனசார வேண்டினீங்கன்னா அவர் உங்க கனவுல வருவாரு. அதே மாதிரி அந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியே ஊர் மக்கள் சொல்லிடுறாங்க. இந்த கோயில்ல வந்து வேண்டுற ஒவ்வொரு மக்களும் அவங்களோட வேண்டுதலை வந்து வைக்கிறாங்க. சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், சில பேருக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், சில பேருக்கு வந்து உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும். இவர் வந்து எந்த விஷயத்துல ரொம்ப ஸ்பெஷலா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடல்ல எந்த நோயா இருந்தாலும் இவர்கிட்ட வந்து வேண்டுனீங்கன்னா அடுத்த வர ஒரு மாசத்துல வந்து அந்த வேண்டுதலை வந்து தீர்த்து வைப்பாருன்னு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஊர் மக்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இது உண்மையா அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ண விஷயங்களா இருக்கட்டும். சுத்தி இந்த கோயிலை சுத்தி பார்த்தீங்கன்னா அப்படின்னு ரொம்ப அமைதியா இருக்குது. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலைக்கு பின்புறம் இடத்துல தான் இருக்கிறோம். இங்க சுத்தி பார்த்தீங்கன்னா தோட்டம்லாம் நிறைய இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, பின்னாடி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோசாலையெல்லாம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல அங்கே போய் என்ன இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த கோசாலையில் தான் இருக்கிறோம். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ மகா பெரியவா கோசாலைன்றதா இருக்கிறோம். உங்க சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா பசு கன்றுகளாக இருக்கட்டும் சரி, பசு மாடுகளாக இருக்கட்டும் சரி, உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பசுக்களாக இருக்கட்டும், பசு கன்றுகளாக இருக்கட்டும் இருக்காங்க. இவங்க சாப்பிட்ற அந்த உணவாக இருக்கட்டும் இயற்கையான வைக்கோல் தான் வந்து வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சுற்றி ஃபேன் தனியாக வந்து போட்டிருக்காங்க. அந்த ஃபேனில் தான் வந்து இவங்க இருக்காங்க. என்னதான் இயற்கையாக வந்து காற்றுகள் இருந்தாலும் உள்ளே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தனியாக ஃபேன் ஒன்று போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து முதல் கோசாலை, இன்னொரு கோசாலை கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல அதை போய் என்னன்றதை பார்க்கலாமா? அப்படியே கோயிலுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக தோட்டமாக இருக்குது. தோட்டத்துக்கு பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோழி வாத்து அப்படின்ற பராமரிப்பு இவங்க ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னடா கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரும். எஸ், ஆமாம், இந்த கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி வந்து கோழிகளாக இருக்கட்டும் சரி, வாத்துகளாக இருக்கட்டும் சரி, இந்த பக்கம் அந்த சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்குன்னு தனியாக பராமரிப்பு நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கோசாலைன்ற ஒரு விஷயம் ஒரு இடத்துல பார்த்தோம். அங்கே சுற்றி பசுக்களாக இருந்துச்சு. அதோட பராமரிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக இன்னொரு கோசாலை வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். வாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த ஆட்டு கொட்டாயெல்லாம் அந்த சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அங்கே என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அண்ட் அந்த சைடு நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பின்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குன்னு தனியாக வந்து கொட்டாய் மாதிரி வச்சுருக்காங்க. சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆடுகளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் அந்த சின்ன சின்ன வாத்துக்களாக இருக்கட்டும், கோழிகளாக இருக்கட்டும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த ஆடு கோழிலாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு டப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் அந்த தண்ணிலாம் போகுது. பார்க்கவே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூந்தோட்டமாக இருக்கட்டும் சரி, இந்த சைடு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இடமே ஒரு மாதிரி தோட்டமாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயிலுக்குலாம் வந்தீங்க, எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பக்கத்தில் எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே ஒரு மணி நேரம் வந்து ஜாலியாக மன நிம்மதிக்காகவும் ஒரு மன அமைதிக்காகவும் இந்த இடத்துலலாம் வந்து உட்காந்துட்டு போகலாம். இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.